ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகள், செல்வம் சேர, கணவன் ஆயுள் அதிகரிக்க, விரும்பிய மன வாழ்க்கை அமைய என்னென்ன விரதம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. எல்லா கோவில்லையுமே விசேஷ பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக காரைக்காலில் அந்த காரைக்கால் அம்மையாரின் தெய்வீக ஆற்றலை போற்றும் விதமாக வருடம்தோறும் இந்த ஆனி பௌர்ணமி அன்னைக்கு மாங்கனி திருவிழா நடைபெறும். மற்ற கோவில்களில் பார்த்தீங்கன்னா முக்கணிகள் படைத்து பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். மலை இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையுமே கிரிவலம் வருவதற்கு சிறப்பான ஒரு பௌர்ணமியாக இந்த ஆனி பௌர்ணமி பார்க்கப்படுகின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆனி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது, விரதம் இருப்பது, விரும்பிய மன வாழ்க்கை அமைவதற்கும், கணவனின் ஆயுள் அதிகரிப்பதற்கும், செல்வம் பெருகுவதற்கும் நம்ம சொல்கிற வழிபாட்டுகளை நீங்கள் செஞ்சாலே போதும். அது என்னென்ன வழிபாடுகள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனி பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி தேதி வருகின்றது. அன்றைய தினம் நம்ம காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு நம்ம வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். நீங்கள் விரதம் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து நீங்கள் வழிபடலாம். ஏன்னா அந்த தெய்வங்களை இந்த தினத்தன்று நீங்கள் வழிபடுவதன் மூலம் பரிபூர்ணமான ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இன்றைய தினம் சந்திர பகவானை, வானில் தோன்றும் சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. செல்வ வளம் பெருகுவதற்கு இது உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலையே அந்த இரவு மாலை நேரத்தில் அந்த சந்திரன் தோன்றுவதை பார்த்து, மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமியை பார்த்து நீங்கள் வழிபடுங்கள். நிச்சயமாக செல்வ வளம் உங்களுக்கு பெருகும். அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு. பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் இந்த ஆனி பௌர்ணமி அன்னைக்கு உங்களால் உங்கள் குலதெய்வத்திற்கு போக முடியும், குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போய் அன்னைக்கு ஒரு சிதறு தேங்காயாவது நீங்கள் உடைச்சிட்டு வாங்க. அந்த குலதெய்வத்தின் துணை உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அதனால் அந்த குலதெய்வ வழிபாட்டை அன்றைய தினம் மேற்கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைப்பதற்கும், உங்கள் கணவனின் ஆயுள் அதிகரிப்பதற்கும் அன்றைய தினம் இருக்கக்கூடிய அந்த ஒரு விரதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை இந்த ஆனி பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும் பொழுது பெண்களின் கணவர்களின் ஆயுள் பலம் கூடும். அதனால் கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் ஒரு பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு முழு நாளும் ஒரு விரதமாக அனுஷ்டித்து மாலை நேரத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு அடை மாதிரி செஞ்சு, நோன்பு கயிறு உங்களுக்கு தெரியும், அந்த மஞ்சள் நிறத்தில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறை வச்சு வழிபட்டுட்டு நெய் விளக்கேற்றி நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்த பிறகு உங்கள் கணவரது கையால் அந்த நோன்பு கயிறை நீங்கள் கழுத்துலையோ அல்லது உங்கள் கைகள்லையோ நீங்கள் கட்டி கொள்ளலாம். இதுதான் அந்த சாவித்திரி விரதம். இந்த விரதம் இருக்கும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது அம்மன் ஸ்லோகங்களை சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை, காயத்ரி மந்திரமாக இருக்கலாம், வேறு ஏதாவது மந்திரமாக இருக்கலாம், அதை சொல்லி நீங்கள் செய்யுங்க. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், அந்த விரும்பிய மன வாழ்க்கை கிடைப்பதற்கும் கிருஷ்ணருக்கு அன்றைய தினம் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த குட்டி கிருஷ்ணரே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கு கிருஷ்ணரை அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுங்கள். நிறைய பேர் அந்த மன வாழ்க்கை அமையாது, விரும்பின மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பவங்க இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி நீங்கள் கிருஷ்ண பகவானை விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு விரும்பிய அந்த ஒரு மன வாழ்க்கை அமையும். நீங்கள் பெற்றோர்கள் பார்த்து வைத்த அந்த மன வாழ்க்கையாக இருந்தாலும் கூட நீங்கள் நினச்ச மாதிரியான அந்த மன வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் கிருஷ்ண பகவான். அதனால் நீங்கள் அன்றைய தினம் கிருஷ்ணருக்கு விரதம் இருந்து நீங்கள் செய்யுங்க. கிருஷ்ணர் ஃபோட்டோ இருந்தாலே போதும், மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு பிடித்த அந்த இனிப்புகள் தின்பண்டங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வெண்ணெய் வச்சு அவரை வழிபடுங்க. நிச்சயமாக அந்த கிருஷ்ண பகவானின் அருளால் உங்களுக்கு அந்த விருப்பமான அந்த மன வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததாக கிரிவலம் செல்வது இந்த பௌர்ணமியில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், பழனி, சோளிங்கர் இந்த மாதிரியான அந்த மலைகளில் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம். எந்த மலையில் எந்த கடவுள் இருந்தாலும் அன்றைய தினம் அந்த மலையை சுற்றி வருவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில், வேறு எந்த கோவிலாக இருந்தாலும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய அந்த பூஜைகளில் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுத்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள்.
இந்த ஆணி பௌர்ணமி அன்று எந்த தெய்வத்தை வணங்கினாலும் என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.